ஹாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களிலும் கொடுக்கக்கூடிய வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1 நாம் எவ்வளவேனும் இருளில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்குமானால் நாம் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தருடைய ஒளி நம்மேல் உதிக்கத்தக்கதாக அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஒருவேளை பயங்கரமான ஒரு படுகுழியிலும் ஒரு உளையான சேற்றிலும் ஒருவேளை உழந்து கொண்டிருக்கலாம். சில பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் கலங்கி போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் இந்த நொடியை இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் எல்லாவற்றையும் முதலாவது கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். இன்னொரு வசனம் ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்ம முதலாவது அவருடைய வல்லமை நமக்குள்ள தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால எழும்பவே முடியும். அவருடைய வல்லமை நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஒருபோது எழும்பவே முடியாது. நம்ம இருந்த நிலைமையிலே தான் நம்ம இருக்க முடியும். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நம்ம முதலாவது எழும்பி பிரகாசிக்கணும், எழும்பணும், வல்லமை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முதல்ல எழும்பணும். எழும்பும் போது கர்த்தர் அவருடைய வல்லமை தருவாரு. பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வாரு, அவர் இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது அவர் எல்லா இடங்களிலும் அலைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அவர் ஒரு வசனம் சொல்றாரு, மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நம்ம நம்முடைய பாவம் சாபம் இதுலேருந்தெல்லாம் விடுதலை பெற்று நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் நம்மளை கண்டு ஆண்டோடைய வழியில வருவாங்க. நம்ம அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுங்கிற தேவையே கிடையாது. அவங்க நம்மளுடைய வெளிச்சத்தை பார்த்து அவங்க நம்மளுடைய அண்டைக்கு வந்துருவாங்க. அதான் நம்மளுடைய நற்கிரியாகிய வெளிச்சம் அவர்களிடத்தில் பிரகாசிக்கணும். பிரகாசிக்கும் போது அநேகரை நம்மண்டை கிழித்து கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ரொம்ப தாழ்மையான இடத்தில் இருக்கிறேனே, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலேன்னு வருத்தமே படாதீங்க. மெய்யாகவே நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக, எல்லாவற்றுக்காக தான் எசப்பா சிலுவையில மறிச்சாங்க. நிச்சயமா நம்ம ஆண்டவர் நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சித்திரவதை செய்யப்பட்டார். இதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரை எனக்காக நீங்க கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கீங்க ஏசப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிக்க உமக்கு ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டுப்பா அப்படின்னு நீங்க இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா இந்த வசனத்தில மூலமா உங்களுக்கு பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து உங்களை பலப்படுத்துவாரு. நீங்களும் மற்றவங்களுக்கு ஒளி வீசுகிறவர்களாய் காணப்படுவீங்க. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.